சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சிஎம் விஜய் முதல்வராகி இந்த தாவேகா ஆட்சியோட முதல் பட்ஜெட் தாக்கல் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. திமுகவினர் ஆளும் கட்சிக்கு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமா கருப்பு உடை அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. ஷார்ப்பா 9:29க்கு சட்டப்பேரவை வந்த முதல்வர் விஜய் அவர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அதை கண்டுக்காத மாதிரி இருந்திருக்காரு. உதயநிதி அவர்களோட இந்த செயல் இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. உதயநிதி அவர்கள் முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா பத்தி இரட்டை அர்த்தத்துல பேசினதா சொல்லி அவரை காவல்துறை சமீபத்துல கைது பண்ணாங்க. ஆனா கைதான அன்னைக்கே அவர் விடுதலை ஆயிட்டாரு. உதயநிதியோட கைது அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து இந்த தமிழக பட்ஜெட் தாக்கல் நடக்கவே சட்டப்பேரவையிலும் தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். அமருங்கள். இன்று மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும் மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற நமது அவையின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.